ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பஹ்ரைனில் பொங்கல் விழா நடந்துச்சு. அந்த பொங்கல் விழா பாரதி தமிழ் சங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு. இதுக்கு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தோம்னா சுட்டி அரவிந்தும் மற்றும் அசார் கலக்கலா பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ் ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தோம்னா பல குரலில் பேசி மெமிக்ரி பண்ணி செம்மையாக மக்கள் எல்லாமே பஹ்ரைனில் உள்ளவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணணும். தொடர்ச்சியாக நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. அந்த மாதிரி பாட்டு பாடும்போதே தெரியும் இந்த பாட்டு 4வது நிமிஷம் முடிய போகுது, கை தட்டிடுவீங்க. ஆனா காமெடி அப்படி கிடையாது. பிரியாணி மாதிரி அடுப்புல வைக்க 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 டேஸ்ட் வரும். அந்த மாதிரி காமெடி கை தட்ட தான் டேஸ்டா வரும். அப்படி சொல்லி 7 பேர் நான் கூட்டிட்டு வந்த ஆட்கள் என்ன சொல்றாங்க, நீ மேல பண்ண அப்புறமே கை தட்டுறோம் அப்படின்றாங்க. இப்போ சில நட்சத்திரங்கள் வர போறாங்க, உங்ககிட்ட பேச போறாங்க. அதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு பாத்துருவோமா? தலை ஃபேன்ஸ் மட்டும் சவுண்ட் கொடுங்க பாப்போம். வேற லெவலுங்க. தளபதி ஃபேன்ஸ் மட்டும் சொல்லுங்க. ஐயோ 50 பேர் இங்க இருக்கீங்களே. ஓகே, சூர்யா சார் ஃபேன்ஸ்ல இருக்கீங்களா? எங்கள் வீட்டு பிள்ளை சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் இருக்கீங்களா? மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி ஃபேன்ஸ் இருக்கீங்களா? இப்ப பாருங்க, தனித்தனியா கத்துனாங்களே, கொட்டு மொத்தமா கத்துவாங்க. அசார்டி நம்ம வாங்க வாங்க இங்க வாங்க. பெரியடா கோச்சுக்கு போறேன். இங்க வாங்க. அசார் அரவிந்த் ஃபேன்ஸ் இருக்கீங்களா? பாருங்க, இதுக்கு மேல என்னங்க வேணும்? என்ன வேணும்? அப்படியே கிளம்புவாங்க. இதுக்கு மேல என்ன சொல்லுங்க. சூப்பர் அலைங்க ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க. நம்ம வாய்ஸ் மூலமா அவங்கள கூட்டி வரணும். அதுதான் இப்ப பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் யார் வர? ஒருத்தரும் வர போறாங்க. அவங்கள பத்தின சின்ன க்ளூ தரும். அவர் யாரு நீங்க கண்டுபிடிங்க. இவர் நின்னா ஸ்டைல், நடந்தா ஸ்டைல், பார்த்தா ஸ்டைல், பேசினா ஸ்டைல். யாரு? பவர் ஸ்டாரா? பவர் ஸ்டாரும் ஒரு ஸ்டைல் தான், இது வேற. பரவாயில்ல. அப்ப அவரை கூப்பிட வேண்டியதான். அவரை கூப்பிட ஆடியோன்னு கொஞ்சம் பேஸ். ஹலோ கொடுத்தேன். ஹலோ. எஸ் எஸ். சூப்பர் ஸ்டார் கூப்பிடாம ஒரு படத்தோட கதாபாத்திரமா நம்ம கூப்பிட போறோம். யாரோ அந்த கபாலி வர சொல்றா. தமிழ் படங்களை இங்க முரு வச்சுக்கிட்டு மீசை முறுக்கிக்கிட்டு லுங்கி கட்டிக்கிட்டு நம்பி கபாலே அப்படி சொன்னதுமே குனிஞ்சு சொல்லுங்க ஜம்மா, அப்படி வந்து நிப்பாடு. அந்த மாதிரி கபாலி நினைச்சா கபாலிடா. நம்ம பெகரி என்ன பண்ணிட்டு சார்? பாட்டு போடுறேன், கண்ணாடி போட்டு ஸ்டைலா நடந்தா சூப்பரா சார். இன்னொரு வேணுங்க சார். பாட்டு போட்டிங்க நடந்தனா நீங்க பாட்டு போட்டிங்க, நான் டான்ஸ் ஆடுறேன். நான் இந்த ஆட்டுக்கு வரல. சிங்காரம் ஆசை சிங்காரம். சத்தியமா சொல்றேன், அடிச்சு அண்ட வேற ஓட விட்டுருவேன். மாதா போனா திரும்ப வராத பாத்துக்கோ. இத பாருங்க மிஸ்டர் குட்டியார். சுட்டியார் உள்ள வரும்போது ஸ்டேல வந்துட்டான். வேஷ்டி ஷர்ட்ல போட்டு இப்ப அடிக்கிற குளிர்ல மனசுல சும்மா நபுக்கு 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 அடிச்சுட்டே இருக்கு. பாருங்க, இங்க சந்தோஷம் தான் எங்கே போனாலும் சந்தோஷம். இங்க சந்தோஷம் இல்லை சொன்னா எங்கே போனாலும் சந்தோஷம் கிடையாது. அதெல்லாம் கடவுள் கொடுத்த வாழ்க்கையை நம்ம தான் சந்தோஷமா எடுத்துக்கணும். அதை விட்டு காலையில் தூங்கி இருந்துச்சு நைட்டு தூங்குற வரைக்கும் கடவுளை கச்சா முட்டா அசிங்க சிமா திட்டு இன்னைக்கு நிப்பாட்டிருக்கேன். ஓகே, கை தட்டா மகிழ்ச்சி. என்ன விஷயமா நீங்க பொங்கல் விழா செலிபிரேஷன் மட்டும்தான் இங்க வந்தீங்களா? வெரி நைஸ். கரெக்டா கேட்க. நான் நம்ம பெகரைனுக்கு பொங்கல் செலிபிரேட் பண்றதுக்காக மட்டும் வரல. நான் என் வாழ்க்கையில ஒரு பொண்ணு காத்து வச்சேன். தெரியும் சார். அவ பேர் குமுதவல்லி சார். லதா மேடம். நான் இப்ப கபாலி. கபாலி. சாரி சார். அவ பேர் குமுதவல்லி. சரி சார். அவளை 42 கேங் கடத்தி கூடி போயிட்டான். அத்தனை கேங் கடத்த வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க? அத்தனை கேங் இல்ல, அந்த கேங் பேர் 42. என்ன பேர் பாரு. என் குமுதவல்லியை தேடி நான் போகாத இடமே கிடையாது. மலேசியா போ, மலேசியா, சிங்கப்பூர் போன, சிங்கப்பூர், தாய்லாந்து போன. இல்ல மசாஜ் பண்ற இடமா இருக்கு. இல்ல சார், ஐயோ ஒய்ஃப் காணும். சாரி சார். என்ன சார் கிடைச்சாங்களா இல்லையா? தேடி தேடி எங்கெங்கேயும் போனேன். கடைசியில நம்ம அண்ணன் வல்லம் பஷீர் முதல் கால் பண்ணாங்க. நீங்க தேடிட்டு இருக்க குமுதவல்லி அங்கே இல்லை, இங்கதான் இருக்காங்க சொன்னாங்க. எஸ், தேடி தேடி கடைசியில் என்னோட குமுதவல்லிய கண்டுபிடிச்சிட்டேன். இங்க கண்கள்
குமுதா ஆசை குமுதா குமுதா என்ன குமுதா தலையில முக்காடோடய சுத்திட்டு இருக்கேன். உன்னை பார்க்க தான் வந்தேன். என்ன மேல வரைக்கும் ஆம்பளை மாதிரி இருக்கு குடி. குமுதா இந்த சிரிப்புல விழுந்தவனா நான். ஐயோ உடம்பெல்லாம் அப்படியே சும்மா எதுவுமே பாயுதுங்க. இந்த சிரிப்புல ஐயோ இந்த குமுதா ஏன் குமுதா அங்கே பார்த்து சிரிக்க கூடாது குமுதா. நம்ம குமுதா ஐயோ குமுதா என்னை விட பெர்ஃபார்மன்ஸ் பண்றது. மொத்த வருஷம் நம்மள கூப்பிட மாட்டாங்க, குமுதாவை கூப்பிடுறாங்க. குமுதா சரி யாருக்கும் கை காட்டுறாங்க உங்க பேசுங்க. குமுதா இப்படி திரும்ப குமுதா நீ வச்ச மீன் குழம்பு 40 வருஷமா சாப்பிட்டு இருக்கேன். ஏன் நல்லா இல்லையா சார்? நல்லா இருந்துச்சு. ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டு. அவ்வளவு பெரிய டப்பா இவங்களை யாரோ கடத்தி போயிட்டாங்க. நான் இவங்களை தேடி அதாவது என்ன மிஸ்டர் சுட்டி. குமுதா நான் உன்னை வந்து ஊட்டி கூட்டிட்டு போனோம், கொடைக்கானல் கூட்டிட்டு போகணும் ஆசைப்பட்டேன். ஆனா பெகரிலே ஊட்டி மாதிரி கொடைக்கானல் மாதிரி தான் இருக்கு. கொடைக்கானலுக்கு வந்தாச்சு. நம்ம இனிமே மறுபடியும் பழைய லைஃபை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? என்னங்க அவர் உங்களை கூப்பிட வந்த மாதிரி தெரியல, நீங்க அவரை கூட்டிட்டு போற மாதிரி தெரியுது. நீங்க யாரோ நினைச்சு பேசிருக்கீங்க. உங்க குமுதவழி இல்ல சார் அவங்க. ஏன் குமுதாதான்? ஐயோ சிரிக்கும் போது பாருங்க பீடி மாதிரியே சிரிக்கிறீங்க. பீடியா? அதாவது நம்ம ஊர்ல சில்லறை மாதிரி, இந்த ஊர்ல பீடி மாதிரி. என்ன வேணும் குமுதா? வா குமுதா. குமுதா இல்ல சார், சொன்னா கேளுங்க சார். அட போயா, நான் குமுதவழியே பார்த்தாச்சு, கூட்டிட்டு போறேன். இதுக்கு மேல என்ன வேணும்? தெரிஞ்ச மாதிரி தெரியல. ஸ்டெப் எல்லாம் ஒரே மாதிரி வரத பார்த்தா ஏதோ பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க ரெண்டு பேரும். குமுதா கிட்ட எனக்கு பிடிச்சதே இதுதான். நம்ம ஒண்ணு நினைப்போம், குமுதா அதை தாண்டி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணோம். குமுதா இல்ல சார், நல்லா கேளுங்க சார் உங்க பேரை. நீங்க குமுதவழி நான் சொல்றேன், நீங்க குமுதவழி இல்லைன்னு சொல்லி அந்த குட்டி பையன் சொல்றேன். நீங்க யாரு சொல்லுங்க, உங்க பேரு என்னன்னா? கிட்ட வந்து கையெல்லாம் போட்டு டான்ஸ்லாம் ஆடி ஐயோ இந்த பாட்டுக்காரங்க நான் குமுதவழி மாதிரி இருந்துச்சு, அதனால தான் கிட்ட மாட்டேன். நீங்க கை காமிச்சிருக்கீங்க. அவங்க யாரு? அவங்க ஓ குமுதவழியோட ஃப்ரெண்டு குஷ்பு. ஐயோ தெரியாம இங்க போனாலும் அசிங்கப்படுறதே உனக்கே போச்சு. ஆனா என்னைக்குமே எப்படி நீங்க இப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்றீங்க? பஷீரன் சொல்லி அடுத்த ஈவெண்ட் நீங்களே பண்ற மாதிரி சொல்லுங்க. ஓகே மச்சான், ஓகே குழந்தைங்களா போய் உட்காருங்க. எப்படியோ வர இங்கதான் இருப்பேன், இங்கே போட மாட்டேன். இப்ப போட பாப்பாட்டேன். என்ன உள்ள வந்தா மக்களை பார்த்தா ஸ்டைலா வந்தா ஸ்டைலா தான் போகும். போடுமா ஸ்டைலா போட்டேன். பாரதி தமிழ் சங்கம் பேரை கேட்டாலே சும்மா தேங்க்யூ. ஸோ வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி சேனலை தொடர்ச்சியாக நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தொடர்ச்சியாக நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டுருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட சப்போர்ட் கொடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அதுவரை நன்றி.